தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் 2வது வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். அமைதியின் வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். தயாரிப்புகள். நாங்கள் ஆண்டவர் வரப்போகின்றார், எங்கள் மத்தியிலே பிறக்கப் போகின்றார். எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். சொல்ல போனால் எங்களுடைய வீட்டிற்கோ, நாங்கள் இருக்கின்ற இடத்திற்கோ, எங்களுடைய சமூகத்திற்கோ யாராவது வரப்போகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஆயத்தம் செய்வோம். ஏன் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும், அவருக்கு உரிய வகையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஆசைப்படுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் வருபவருக்கு விருப்பமானவை என்ன, அவருக்கு பிரியமானவை என்னவென்று சொல்லி நாங்கள் ஆயத்தங்கள் செய்வோம். அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உள்ளங்கள் தூண்டப்படுகின்றன. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கணும், யோவான் ஆயத்தம் செய்கின்றார். யாருக்காக? மீட்பருடைய வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்கின்றார், தயாரிக்கின்றார். அந்த தயாரிப்பிலும் ஆயத்தத்திலும் நாங்கள் நிலைத்து வாழ வேண்டும், தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்கள் மத்தியிலே வரப்போகின்ற கிறிஸ்துவிற்கு, பிறக்க போகின்ற கிறிஸ்துவுக்கு எதை கொடுக்க போகின்றோம்? எங்களிடம் என்ன இருக்கிறது? அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இதற்கு உதாரணமாக சொல்ல போனால் புனித இரேனியஸ், அவர் எருசலேமிலே ஒரு குகையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். சிவத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இவ்வாறாக வாழ்கின்ற நிலையிலே ஒரு முறை கிறிஸ்து அவருடைய இடத்திற்கு சென்று அங்கே தோன்றுகின்ற பொழுது இரோனிமியஸ் அளவில்லாத மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். ஆண்டவர் என் வீட்டிற்கு வந்து விட்டாரே, என்னை சந்திக்க வந்து விட்டாரே என்று சொல்லி அவர் ஆனந்தத்திலே ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டு நான் நமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் கிறிஸ்துவிடம் கேட்கின்றார். ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னிடம் இல்லாத ஒன்றை கொடு, என்னிடம் இல்லாத ஒன்றை கொடு. உடனே என்னிடம் சொல்லுகின்றார், என்னுடைய செல்வத்தை எடுத்துக்கொள்ளும், எனக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், செல்வம் என்னிடம் இருக்கிறது, செல்வம் வேண்டாம். மீண்டும் சொல்லுகின்றார், என்னிடம் இருக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அது சொன்னார், எனக்கு அதுவும் வேண்டாம். யோசிக்கின்றார், ஆண்டவரை பார்த்துக்கின்ற, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகின்றீர்கள், அப்படி உங்களுக்கு என்னதான் வேணும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை என்னிடம் கொடு. ஆகவே பாவத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதர்களுக்குள் புனிதராக மாற்றம் வருகின்றார். அன்றிலிருந்து அவர் புனிதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார், புனித நிலையிலே இருக்க ஆரம்பிக்கின்றார். மனிதரோடு மனிதர்களாக வாழ்ந்தவர் இன்று புனிதர்களோடு புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்காக ஒரு மனமாற்றம். இதைத்தான் யோவான் என்ற நற்செய்தியை சொல்லுகின்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்தில் இருந்து தப்பிக்க இயல்பென உங்களிடம் சொல்லிக் கொள்பவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள். நாங்கள் எல்லோருமே பாவிகள். நாங்கள் தூய்மையான உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்பொழுது இவருடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும். இன்றைய நாளிலே அமைதி என்னும் ஊதான மெழுகுவர்த்தி ஏற்றப்படுகின்றது. கிறிஸ்துவின் பிறப்பினால் உலகம் அனுபவிக்கும் அமைதியை அறிவிக்கும் வானதூதர்களை குறித்து 2வது ஊதான மெழுகுதிரி அமைதி என்னும் கருப்பொருளோடு ஏற்றப்படுகின்றது. அமைதியோடு நாங்கள் வாழ வேண்டும். நல்லெண்ணம் கொண்ட அனைவரையும் அமைதியால் ஆண்டவர் நிரப்புகின்றார். நல்லெண்ணம் கொண்ட யாவரையும் அமைதியினால் ஆண்டவர் நிரப்புகின்றார். அமைதியை ஏற்படுத்துவோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகளை யோசித்து பாருங்கள். நாங்கள் இயற்கை அனர்த்தங்களுக்கு எங்களை நாங்கள் விட்டு சென்று கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளம், அனர்த்தங்கள், சூறாவளி காற்றுக்கள், இவைகளின் மத்தியிலே நாங்கள் தடம் புரண்டு கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ உள்ளங்கள் அமைதி இழந்து, ஆறுதல் இழந்து, இழப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு எனக்கு என்ன நேருமோ என்ற ஒரு ஏக்கத்தோடும் அச்சத்தோடும் அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஆகவே நாங்கள் துயர் நிறைந்த மக்கள் மத்தியிலே, ஆதரவற்ற மக்கள் மத்தியிலே, துன்பப்படும் ஏழைகள் மத்தியிலே, கலக்கங்களோடும் வெக்கங்களோடும் துன்பங்களோடும் பிரிவுகளோடும் இழப்புகளோடும் வாழுகின்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் சென்று அமைதியை ஏற்படுத்துபவர்களாக, ஒவ்வொரு உள்ளங்களையும் அமைதியிலே நிலைநிறுத்துவதற்களாக நானும் நீங்களும் மாற்றம் பெற வேண்டும். இன்றைய காலகட்டம் ஒரு கவலைகள் நிறைந்த காலகட்டம், துன்பங்கள் நிறைந்த காலகட்டம், வேதனைகள் நிறைந்த காலகட்டம், நிம்மதியற்ற ஒரு காலகட்டம், ஆறுதலற்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் அமைதி என்னும் ஒளியை ஏற்றி இருக்கக்கூடிய நாங்கள் அந்த அமைதி என்னும் ஒளியினால் எல்லோரையும் நாங்கள் அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் கடவுளை காண்பர். நாங்கள் எங்களோடு வாழ்வர்கள் மத்தியில் இறைவனை காண வேண்டுமாக இருந்தால், இறைவனை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அமைதியோடு நாங்கள் வாழ வேண்டும். அமைதியை எடுத்து கொடுக்க வேண்டும், அமைதியை எடுத்து செல்ல வேண்டும். அமைதியோடு எல்லா உள்ளங்களையும் வாழ நாங்கள் வழிகாட்ட வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீடர்கள் மத்தியிலே தோன்றுகின்ற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொன்னார். அந்த அமைதியோடு தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே தூய ஜோவான் மக்களை ஆயத்தம் செய்கின்றார். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்கின்றார். ஆகவே நாங்களும் ஆண்டவர் வரப்போகின்றார், எங்களோடு தங்கப் போகின்றார், எங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார், எங்களோடு எங்களில் ஒருவராக வாழப் போகின்றார். இந்த நிலைகளிலே நாங்கள் அமைதியுள்ள உள்ளத்தோடு வாழ்ந்து இறை மகனை நாங்கள் வரவேற்க நாங்கள் காத்திருக்க வேண்டும். அமைதி நிறைந்த உள்ளங்களாக ஒவ்வொருவர் மத்தியிலே நாங்கள் செல்லுவோம். அமைதியை ஏற்படுத்தும் உள்ளங்களாக நாங்கள் எங்களை நாங்கள் மாற்றி வாழவோம். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியின் தூதுவர்களாக வாழ வேண்டும். அமைதியை எடுத்துச் செல்லும், எடுத்துக் கொடுக்கும், அமைதியோடு வாழும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் உருமாற்றம் பெற்று கிறிஸ்துவுடைய தயாரிப்பிலே நாங்கள் நிலை பெறுவோம். அன்னை மரி மூலமாக இறைவனுடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.